இந்த மாதிரி கல் வந்துட்டுனா தண்ணி கிடைக்கிறது கஷ்டம். கிணறு ஆழம் எவ்வளோ இருக்கு? விடு, தள்ளி விடு. கிணறு ஆழம் எவ்வளோ இருக்குது? 48 அடி சார். நான் வாங்கும்போது ஒரு 24 அடியில் இருந்தது. அது கிலோ ஃபுல்லாக பண்ணுற கல் தான் இருக்குது. இதுக்கு ஒரு 5 லட்சம் செலவு பண்ணிட்டேன். கோரி தான் எடுத்துருக்கிய? அதான் அந்த இது அது சாரி அது பேர் என்ன, பாம்பு வச்சு தூக்கணும். ஆமாம் ஆமாம், என்னெல்லாம் பாடுபட்டுருக்கேன் சார். ஒரு பேங்க்கில் மேனேஜர் இருந்து இப்படி பாடுபட்டேன்னு உலகத்தில் சரித்திரத்திலே இருக்காது. எத்தனை போர் போட்டிருக்கீங்க? அங்கே ஒரு போர் போட்டிருக்கீங்க? 8 போர் போட்டேன். 8 போர் போட்டிங்களா? போர். இந்த 1 2 2 4 இந்த இதுக்கு மொத்தத்திலே 2 6 இன்னும் வடக்க ஒன்றே போட்டேன். 8 போர் குத்தி இதில் வந்து தண்ணி நல்லா இருக்க நேரத்தில் ஒரு 1 இன்ச் இது தண்ணி ஒரு 2 மணி நேரம் ஓடும். இந்த ஒரு போர். மீதி இன்னொரு போர் 5 நிமிஷம் ஓடும். ஆனால் ஒரு இந்த கிணத்துல ஒரு பியூட்டி சார், இந்த குளம் நிறைஞ்சிருக்குன்னு வைங்க, நீங்கள் எவ்வளோ தண்ணினாலும் எடுக்கலாம். அது ஒரு வாவு வந்து முதன்னு வந்து விழும். இப்போ இதுலேயே 1 ஏக்கர் நெல் விவசாயம் பண்ணி எடுத்தேன். இப்போ இது முனஞ்சப்பட்டி அருகே உள்ள ஒரு இடம். 6 ஏக்கர் இடமா சார்? 4.5 ஏக்கர் இடம். ஆல்ரெடி 8 போர் போட்டிருக்காங்க. ஒரு கிணறு இருக்குது. இந்த பகுதிங்கிறது காட்கோர் டெரைன், மிக கடினமான பாறை அமைப்பு. நிலத்தடி நீர் வளம் மிக குறைவு. ஏன்னா மழையளவும் மிக குறைவான பகுதி. இந்த ஏரியாவிலலாம் சீசனல் கிராப்ஸ் தான் பெஸ்ட்டு. லாங் ஸ்டாண்டிங் கிராப்ஸ் வந்து நாட் அட்வைசபிள். இந்த தென்னை மரம்லாம் வச்சு அப்படியே தலை சாஞ்சு போயிட்டு. இந்த பகுதியில் மட்டும் போகிற இது வரைக்கும் போடலை. இது மிக சரியான ரிசல்ட் வரும். இருக்கா இல்லைங்கிற ரிசல்ட் அக்யூரேட்டாக இருக்கும். முதல் ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. அது 500 அடி ஆழத்துக்குள்ளே ஒரு பாறை முறிவு, சுமாரான பாறை முறிவு. புகையே அடக்கலாம், அதாவது டஸ்ட்டு, பொருள் போடுற டஸ்ட்டு அடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது 2வது ஸ்கேனு. தெற்கு நோக்கி 1000 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இதில் ஒரு அவுட் கிராப்பு காணப்படுது. ஏறக்குறைய கிழக்கு மேற்கு தான் அந்த பாறை அமைப்பு கிடக்கு. அதுக்கு பெர்பெண்டிகுலராக ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விவசாயம் ஒரு இடத்துல பண்ணுறோன்னு முடிவான பிறகு அந்த நிலத்தில் போர்வெல் போடாமல், கிணறு வெட்டாமல், பைப் லைன் அமைக்காமல் முதலையே ஸ்கேன் பண்ணிட்டீங்க, உள்ளபடியான ரிசல்ட் கண்டிப்பாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் பிளான் பண்ணி விவசாயம் பண்ணலாம். பல போர்வெல், பைப் லைனு இதெல்லாம் போட்ட பிறகு இதை கூட்டுறது வந்து நமக்கு ரிசல்ட்டு வந்து நம்ப முடியாது. அதை உண்மையான ரிசல்ட்டாக, உண்மைக்கான ரிசல்ட்டாக வந்து தெரிய வராது. ரெண்டாவது ஸ்கேனில் ரொம்ப சுமாரான ஒரு பாயிண்ட். அது டஸ்ட்டு, அந்த தூசியை கூட மடக்காது, அந்த மாதிரி பாயிண்ட் அது. இதில் அந்த கல் இருக்கிற இடத்துல ஒரு 500 அடி ஆழத்துக்கு போர் போட்டு ஃபெயிலியர் ஆகிருக்கு. கல்லை வச்சு மூடி வச்சுருக்காங்க. ரிசல்ட் இதில் வரும். தெற்கு நோக்கி இது 4வது ஸ்கேன். 1000 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்குது. 3வது ஸ்கேனில் 2 பாயிண்ட் அடையாளம் வந்திருக்கு. அதில் ஒரு பாயிண்ட் 2 மட்டமாக காணப்படுகிறது. ட்ரை போர் நேராக பார்த்த சரம் அது. அந்த ட்ரை போருக்கு நேராக மேற்க தான் எந்த பாயிண்ட்டும் அடையாளம் வரல. இது 5வது ஸ்கேன் தெற்கு நோக்கி. 4வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். 60 மீட்டருக்குள்ளே ஒரு நல்ல பாயிண்ட்டு, ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு. இது ஒரு ட்ரை போர். இதுக்கு இங்கிட்டு ஒரு 7 போர் ட்ரை போர் கிடக்கு. அது கிணறு. ஸோ இந்த பகுதியில் இந்த 2க்கு இடையில பார்க்கலாம். இங்கேலோ இந்த கேப், இங்கிட்ட எதுவும் ட்ரை போர் போட்டிருக்கீங்களா? இல்லை. சரி, இது மட்டும் பார்க்கலாம். அங்கிட்ட தெற்கு இடம் இருக்கா? அதோட முடியுது. ஓகே, நான் இதுக்கு நேரம் மேற்கே கிழக்க பார்க்க வேண்டாம். இது 6வது ஸ்கேனு.
இந்த 2 டிரைவர், அங்கே ஒரு டிரைவர் இருக்குது, இங்கே ஒரு டிரைவர் இருக்குது. இதுக்கு இடையில தான் இந்த ஸ்கேன் நடக்குது. மொத்தத்தில் இந்த ஏரியாவில் 7 டிரைவர் கிடக்குது. கிணறு ஆல்மோஸ்ட் ட்ரை. அங்கே ஸ்கேனில் பாயிண்ட் எதுவும் அடையாளம் வரல. கிணத்துடைய பாதிப்பு தான் அந்த ரிப்போர்ட்டை வந்தது. 4வது ஸ்கேனில் உள்ள பாயிண்ட்டு மேலே சந்தேகம் இருந்ததால் அதை மைக்ரோ ஸ்கேன் வச்சு பார்த்தோம். மைக்ரோ ஸ்கேன் முடிவில் வந்து அது மிக சுமாரான 2 மட்டம் என்று அடையாளம் காணப்பட்டது. முதல் 2 ஸ்கேனும் இந்த ஸ்கேன் வந்து ஒரிஜினல் ரிப்போர்ட்டு. இது பக்கத்தில் பைப் லைனோ போர்வலோ எதுவுமே இல்லை. இதுவும் ஒரிஜினல் ரிப்போர்ட்டு. இதில் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் பாயிண்ட்டு பெஸ்ட் பாயிண்ட்டு. இதுதான் மைக்ரோ ஸ்கேன் மூலம் திரும்ப உறுதி செய்யப்பட்டது. இது பக்கத்தில் ட்ரை போர் இருக்குது, அதனுடைய எஃபெக்டை கூட இருக்கலாம். இது பைப் லைன் எஃபெக்ட் இருக்க வாய்ப்பு. இதுதான் ஓப்பன் பாதிப்பு உள்ள இது மைக்ரோ ஸ்கேன் ரிப்போர்ட்டு. முதல் ஸ்கேன் அடையாளம் உள்ள ஒரு பாயிண்ட்டு மிக சுமாரான பாயிண்ட்டு தான். அதில் போர்வெல் போட்டு பார்க்கலாம். மிக சாதாரண ரிப்போர்ட்டு தான். மொத்தம் 8 போர்வெல் ஃபெயிலியரான இடத்துல